10th Standard Maths Chapter 1 Relation and Function Example 1.15. Let f be a function f such that n tends to n be defined by f of x equal to 3x plus 2 x belongs to n. Find the images of 1, 2, 3. Find the pre-images of 29 and 53. Identify the type of function. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 3x plus 2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் f such that n tends to n. n அப்படின்னாலே நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். சரியா? ஸோ 1லேருந்து இருக்க போது 1, 2, 3 அப் டு எது வரைக்கும் அவங்க சொல்லலை. ஆனால் n எப்பவுமே நம்ம ஏ பி அப்படி எடுப்போமா? ஏ செட்டு பி செட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செட்ல எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இருக்கக்கூடியது என்னும் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போற ஒரு எலமெண்ட்ஸும், அதாவது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் என்ன சேர்ந்ததுதான் நேச்சுரல் நம்பர்ஸ்ல தான் வருமா? செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய எண்ணும் எதுல தான் வரும்னு சொல்லிட்டாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ்ல தான் வரும்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 ஓகேவா அப்படின்ற எலமெண்ட்ஸோட இமேஜஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1, 2, 3 அப்போ ஃபர்ஸ்ட் செட்ல 1, 2, 3 வரும். அதோட இமேஜஸ் தான் என்ன அர்த்தம்? ரெண்டாவது செட்ல இருக்கு இல்லையா அந்த எலமெண்ட்ஸ். கரெக்டா 1, 2, 3க்கான இமேஜஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். அடுத்தது find the pre-images of 29 and 53. 29 and 53 pre-images கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எலமெண்ட்ஸ்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது செட்ல உள்ள எலமெண்ட் அதாவது 29, 53க்கு ஃபர்ஸ்ட் செட்ல pre-images எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ லாஸ்டா இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? நம்ம ஒரு 4-5 ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? அதுல இது என்ன டைப்? 1 to 1 மெனி டு 1 ஆன் டு இன்டு பைஜங்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கிவன்ல எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 3x plus 2 டிஃபைன் பண்ணிட்டாங்களா? அடுத்தது அதுல இருக்கக்கூடிய ரெண்டு செட்லயுமே எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3. ஸோ 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எலமெண்ட்ஸோட இமேஜஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனோட நேம் எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x plus 2 அப்படின்றத ஃபங்க்ஷனு. ஃபர்ஸ்ட் இதோட இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த எலமெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். எஃப் ஆஃப் 1. இங்க எக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன்ல இங்க எக்ஸ் இருக்கு. இங்க எக்ஸுக்கு பதில் நம்ம 1 போட்டோம்னா இங்க என்ன ஆயிடும்? 1ன்னு ஆயிடும். ஸோ 3 into 1 plus 2. 3 1s are 3 plus 2. 3 plus 2 5. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் வேற எதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கணும்? 2க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் 2 equal to 3 into எக்ஸுக்கு பதிலாக 2 plus இந்த 2 அப்படி 3 2s are 6. 6 plus 2 8. அடுத்தது 3க்கு கண்டுபிடிக்கணும்ல இமேஜ். ஸோ எஃப் ஆஃப் 3 equal to 3 into 3க்கு பதிலாக 3 plus 2. So 3 3s are 9. 9 plus 2 11. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா 1க்கு 5ன்றது இமேஜ், 2க்கு 8ன்றது இமேஜ், 3க்கு 11ன்றது இமேஜ். Therefore the images of 1, 2, 3 are 5, 8, 11. So next subdivision, pre-images of 29 and 53. 29க்கும் 53க்கும் pre-image என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? pre-imageனா ஃபர்ஸ்ட் செட்ல இப்போ n tends to n என்னதான் இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல pre-imageனா என்ன? இமேஜ்னா ரெண்டாவது செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ், pre-imageனா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலமெண்ட்ஸ். இப்போ இதுல இருக்கிற எலமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுவும் இதுல உள்ள 29க்கும் 53க்கும் இதுல ப்ரீ இமேஜ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சரியா?
ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. நம்ம எப்படி எழுதலாம்னா, நமக்கு 29க்கு எது ப்ரீ இமேஜ்னு தெரியாது சரியா, அதனால நம்ம என்ன பண்ணலாம், அன்னோன் தெரியாத வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. இஃப் எக்ஸ் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29, 29க்கு ப்ரீ இமேஜ் வந்து தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்படி இருந்தா எப்படி எழுதணும்னா, then f of x equal to 29, f of x equal to 29. So f of x க்கு பதிலா என்ன எழுதணும், 3x plus 2, 3x plus 2 equal to 29. இப்போ இதுல தெரியாதது என்னது, எக்ஸா, ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3x equal to 29. இங்க இருக்கிற பிளஸ் 2 அந்த சைட் போச்சுன்னா -2 மாறிடுமா. ஸோ 3x equal to 29ல 2 போயிடுச்சுன்னா 27. x equal to 27 by 3. ஸோ x equal to 3 டைம்ல 27 எத்தனை டைம் வரும், 9 டைம் வரும். இங்க x இருக்கா, ஸோ எக்ஸோட வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எப்படி எழுதணும், thus x க்கு பதிலா 9 minus the pre-image of 29. அப்பனா இதுல 29 இந்த செகண்ட் செட்ல இருக்கிற 29ன்ற எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் செட்ல 9ன்றதா என்னவா இருக்கு, ப்ரீ இமேஜா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரியா. இப்போ இங்க 29 இருக்கு, இங்க 9 இருக்கு, இதுதான் என்னவா இருக்கு, ப்ரீ இமேஜா இருக்கு. ஸோ இதுக்கான மீனிங் புரியுதா. ஸோ அதே மாதிரி 53 அப்படின்ற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. நமக்கு அந்த எலமெண்ட், அதாவது அந்த ப்ரீ இமேஜ்ன்ற எலமெண்ட் நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதனாலதான் சிமிலர்லி எக்ஸ் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 53 அப்படின்னு எப்படி எழுதலாம், f of x equal to 53ன்னு எழுதலாமா. ஏன்னா 53யோட ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்க போறோம், எதை யூஸ் பண்ணி, f of xன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ f of xக்கு பதிலா என்ன எழுதலாம், 3x plus 2 equal to 53ன்னு எழுதலாமா. நெக்ஸ்ட் 3x அப்படி வச்சுக்கோங்க, equal to 53 plus 2 இந்த சைடு வந்தா -2. 3x equal to 53ல 2 மைனஸ் பண்ணா 51, x equal to 51 by 3. x equal to 3 டேபிளை கேன்சல் பண்ணலாமா, 3 1s 3 பேலன்ஸ் 2 இருக்கும், 3 7s 21, 17. ஸோ எக்ஸுக்கு பதிலா என்ன எழுதணும், 17. thus 17 is the, இதை அப்படியே எழுதிடலாம், ப்ரீ இமேஜ் ஆஃப் 53. ஸோ தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் டைப். இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற செட்டு என்னன்ற நேம், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லா. அதே மாதிரி ரெண்டாவது செட்லயும் என்ன இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். அதனால நான் 1ல இருந்து எழுதியிருக்கேன் சரியா, இதுலயும் 1ல இருந்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல 1க்கு இதுல இருந்து இமேஜா இருந்துச்சு 5, 1க்கு 5ன்றது இமேஜா இருந்துச்சு. நெக்ஸ்ட் 2க்கு 8ன்றது இமேஜா இருந்ததா, 2க்கு 8. அடுத்தது 3க்கு 11. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற 29க்கு இதுல ப்ரீ இமேஜ் எதுன்னு பார்த்தோம், 9ன்னு பார்த்தோமா. இதுல இருக்கிற 29க்கு ப்ரீ இமேஜ் 9 ஓகேவா. அதே மாதிரி இதுல இருக்கிற 53க்கு ப்ரீ இமேஜ் என்னன்னு பார்த்தோம், 17ன்னு பார்த்தோம், கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்லயும் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஓகேவா. இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் போட்டிருக்கோம்னு, இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் இந்த ரெண்டாவது இருக்கிற செட்ல பாத்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கு, இமேஜஸா இருக்கு ஓகேவா. அப்படி இருந்தா இது என்னது,
1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது செட் இருக்கு இல்லையா, கோடமைன். இதுல எந்த ஒரு எலமெண்ட்டுமே ப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கக்கூடாது. சரியா? அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இங்க 4க்கு இந்த செட்ல இருந்து ப்ரீ இமேஜ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி 6, 7க்கு இல்லை, 9, 10க்கு இல்லை, 12, 13, 14 அப்படி போயிட்டு நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு என்ன இல்லை, ப்ரீ இமேஜஸ் கிடையாது. சரியா? அப்போ அந்த மாதிரி ப்ரீ இமேஜஸ் இல்லைன்னா இது என்ன ஃபங்க்ஷன்? ஆன் டு ஃபங்க்ஷனும் கிடையாது. சரியா? ஆன் டு ஃபங்க்ஷனும் கிடையாது. அப்பனா இது இன்டு ஃபங்க்ஷன் இல்லையா? இன்டு ஃபங்க்ஷன். எப்படி நம்ம இன்டு ஃபங்க்ஷன் சொல்றோம்? இன்டு ஃபங்க்ஷன்னா ரெண்டாவது இருக்குல்ல செட்டு கோடமைன், இதுல ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்காச்சும் என்ன இருக்கக்கூடாது, ப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கணும். சரியா? நிறைய எலிமெண்ட்டுக்கு என்ன இல்லை, இந்த செட்ல இருந்து ப்ரீ இமேஜஸ் இல்லை. சரியா? அப்படின்னா இது என்னது? இன்டு ஃபங்க்ஷன். ஸோ ஃபைனலா எப்படி எழுதலாம்னா, இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நேம் என்ன? எஃப்ஆ. ஸோ எஃப்ன்றது 1-to-1 and into function.